ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம 30 days ஆஃப் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் வந்து டே 3 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டே 3 ஆஃப் மெஹந்தி கிளாஸில் வந்து நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் தான் லேர்ன் பண்ண போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் லைன் மட்டும் பார்த்தோம். அந்த லைன் வந்து எப்படி ஃப்ளூவன்ஸியாக போடுறது அப்படின்னு பார்த்தோம். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைன்லேயே எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு இதில் 10 டைப்ஸ் ஆஃப் வந்து லைன்ஸ் கொடுத்துருக்கேன். சரி, இப்போ நம்ம வந்து அந்த லைன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து தின் லைன், செகண்ட் ஸ்ட்ரைட் லைன், டயகனல் லைன், வேவி லைன், broken டேஷ்ட் லைன், அடுத்தது திக் லைன், கர்வ்டு லைன், ஜிக்ஸாக் லைன், ஸ்பைரல் லைன், பர் லைன். இப்போ நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தின் லைன். தின் லைன் நம்ம எப்படி போடலாம் பார்க்கலாமா? நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் சொல்லி தந்தேன்ல, அந்த மாதிரி தான் தின் லைன் போடணும். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். தெரியுதா? இதுதான் தின் லைன். தெரிஞ்சா உங்களுக்கு தின் லைன்னா என்னதுன்னு நான் ஒருக்க கூட உங்களுக்கு காமிச்சு தரேன். இதுதான் வந்து தின் லைன். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட் லைன். ஸ்ட்ரைட் லைனும் அதே மாதிரி தான், எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஸ்ட்ரைட் லைனும் அதே மாதிரி தான். இப்போ தின் லைனும் ஸ்ட்ரைட் லைனும் உங்களுக்கு சேம் தான். நான் ஏன் தனித்தனியாக சொல்லித்தரேன் அப்படின்னா, தின் லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம், மெல்லிசான அப்படின்னு சொல்லுவோம், அப்படி தானே? ஸ்ட்ரைட் லைன் மீன்ஸ் அது ஒரு ஷேப்பு. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறதுனால தின் லைன்னா என்ன, ஸ்ட்ரைட் லைன்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு இதை ரெண்டு டைப்ஸில் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டயகனல் லைன். டயகனல் லைனும் எப்படின்னா, நம்ம அப்படி சரித்து போடுவோம்ல, இதுதான் டயகனல் லைன். அதே தான் இப்படி நம்ம கொஞ்சம் சரித்து போடுவோம்ல, அதுதான் வந்து டயகனல் லைன். இதை நம்ம சின்னதாகவும் போடலாம். இப்படி நம்ம சரிஞ்சு வருது பார்த்தீங்களா, இதுதான் டயகனல் லைன். ஓகேவா? ஃபோர்த்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா வேவி லைன். வேவ்னா நம்ம தெரியும்ல, நம்ம கடல் அலை அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம்ல வேவ் அப்படின்னு, அந்த மாதிரி உள்ள வேவி லைன் தான் இது. ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். இது இப்படி அலை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வேவி லைன். ஃபிஃப்த்து பார்த்திங்கன்னா broken டேஷ்டு லைன். இப்போ நம்ம இந்த மாதிரி லைன் தான், இதில் வந்து நம்ம வந்து டேஷாக போட்டு போட போகிறோம். தெரியும்ல உங்களுக்கு டேஷ்னால் என்னதுன்னு? டேஷ்டு லைன். இதுதான் உங்களுக்கு டேஷ்டு லைன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு 5 பார்த்தோம். என்னென்னா தின் லைன்னா பார்த்தோம், ஸ்ட்ரைட் லைன், டயகனல் லைன், வேவி லைன், broken லைன். இவ்வளோ தான். இனி வந்து நம்ம நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 6 டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 6th இருக்கிறது வந்து என்னென்னா திக் லைன். திக் லைன் நம்ம எப்படி போடணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம தின் லைன் போட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லைனை நம்ம இப்படி போட்டு, நெக்ஸ்ட்டு அது கொஞ்சம் கேப் விட்டு நம்ம கீழே அதே மாதிரி ஒரு லைன் போட்டு அந்த இடத்துல நீங்கள் அப்படி ஃபில் பண்ணணும். கொஞ்சம் நீங்கள் கோணை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேப் வந்து ஃபில் ஆயிடும். தெரியுதா உங்களுக்கு எப்படி ஃபில் ஆகுது அப்படின்னு? சின்ன ஒர்க்கு கூட போட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி ஒரு லைன் போட்டு கொஞ்சம் கேப் விட்டு திரும்பவும் போட்டு இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்த ஃபில் பண்ணிடும். இதில் வந்து இன்னும் ஒரு தப்பு நீங்கள் இதில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப இதை வந்து இந்த கோணலில் அப்படியே இருத்து இப்படி பிடிச்சி போடுவாங்க. அப்போ வந்து இந்த லைன் வந்து போல்டாக மாறிடும். இப்போ இந்த லைனுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து கரெக்ட். இப்படி போட்டிங்க அப்படின்னா இது வந்து ராங். இது வந்து இப்படி போட்டிங்கன்னா வந்து ஸ்மஜ் ஆகவும் சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி போட்டு எப்போவுமே பழகாதீங்க. நான் வந்து சொல்லி தந்த மாதிரி இந்த மாதிரி போட்டு பழகுங்க. இப்போ நீங்கள் ஒருத்தங்களோட ஹேண்டில் போடும்போதும் இதுதான் கரெக்ட் வே. ஓகேவா? இது நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கர்வ்டு லைன். ஓகேவா? கர்வ்டு லைன் எப்படின்னா,
நம்ம இப்படி போடுவோம்ல, இதுதான் கர்வ்டு லைன். ஓகேவா? நீங்கள் இப்போ தான் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னால தான் உங்களுக்கு நான் இவ்வளோ பேசிக்காக நான் சொல்லித்தரேன், ரொம்ப ஸ்லோவாகவும் சொல்லித்தரேன், நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்காக தான். இதுதான் வந்து கர்வ்டு லைன். நெக்ஸ்ட் வந்து சிக்ஸாக் லைன். சிக்ஸாக்னால் ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரியும்ல உங்களுக்கு, இது சிக்ஸாக் லைன். இதுதான் சிக்ஸாக் லைன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்பைரல் லைன். ஸ்பைரல் லைன்னா இதுவும் ஒரு பேசிக்கான ஒரு இது. பார்த்தீங்களா? இதுதான் ஸ்பைரல் லைன். நீங்கள் அதை இப்படியும் போடலாம். இந்த கேப்பை நீங்கள் விட்டுட்டு இப்படியும் போடலாம். அது நீங்கள் எந்த பிளேஸில் நீங்கள் மெஹந்தி போட போகிறீங்களோ அந்த இடத்த பொறுத்து இந்த ஸ்பைரல் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பேரலல் லைன். பேரலல் லைனும் கிட்டத்தட்ட திக் லைன் அண்ட் ஸ்ட்ரைட் லைன் மாதிரி தான். நம்ம இது வந்து கொஞ்சம் பேரலாக போடுறோம், அவ்வளோதான். ஓகேவா? இவ்வளோ தான். இப்போ வந்து நம்ம 10 டைப்ஸ் ஆஃப் லைனை நம்ம இந்த டே 3 ஆஃப் கிளாஸில் வந்து பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் பார்த்த இந்த 10 டைப்ஸ் ஆஃப் லைன்ஸை ஒரு பாக்ஸ் போட்டு இந்த மாதிரி இதில் நீங்கள் ஃபில் பண்ணி ஹோம்ஒர்க்காக நீங்கள் எங்களுக்கு சென்ட் பண்ணணும். நாங்கள் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி சென்ட் பண்ணுவோம். ஓகேவா? இந்த கிளாஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்பவே போட்டு லேர்ன் பண்ணுங்கள். ஒருக்க போடுறதோடு விடாதீங்க. ஒரு பேப்பரில் வந்து சூப்பராக போட்டு லேர்ன் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.